என் நெஞ்சில் குடியிருக்கும் பார்வையாளர்களே எல்லோருக்கும் வணக்கம், காலை வணக்கம். என்னுடைய காலை உணவு முட்டைக்கோசும் முட்டை ஆம்லேட்டு. முட்டைக்கோசு கூட முட்டை ஆம்லேட்டு போட்டிருக்காங்க. புரோட்டீனுக்கு முட்டைகள். இந்த முட்டைக்கோஸில் வந்து கேப்சிகம் இருக்குது, தக்காளி இருக்குது, சுட சுட இருக்குது. பீன்ஸ் தோசை அடுத்தது. இன்றைக்கி ஐட்டங்கள் அதிகம். குழந்த பிறந்து முத எல்கேஜிக்கு சேர்க்குற தாய்மார்கள் என்ன சாப்பாடு மத்தியானம் கொடுக்கணும், என்ன கொடுக்கணும் பிள்ளைங்களுக்குன்னு தெரியாது. அவங்களுக்கு நல்ல உகந்த மாதிரி செஞ்சுருக்காங்க. கேரட்டு தோசை, பீட்ரூட்டு தோசை, கேரட்டு தோசை, பீன்ஸ் தோசை, கோசு முட்டை ஆம்லேட்டு, டொமேட்டோ தோசை, தக்காளி தோசை, ஆனியன் தோசை. ஆனியன் ஊத்தாப்புன்னு கூட சொல்லிக்கலாம். பாலக்கீரை தோசை, பாசிப்பருப்புன்னுவாங்க, இல்லை பச்சை பயிர்னுவாங்க, பச்சை பயிர் தோசை, பாலக்கீரை தோசை, ஆனியன் தோசை, தக்காளி தோசை, பீட்ரூட் தோசை, கேரட்டு தோசை, பீன்ஸ் தோசை, முட்டைக்கோஸ் ஆம்லேட்டு, முட்டைகள், சப்ஜி. இன்றைக்கி ஐட்டங்கள் அதிகம். இது எல்லா தாய்மார்களும் பிள்ளைகளுக்கு செய்து கொடுக்குற மாதிரி கேட்டுக்கிறேன். இதை வந்து பைத்தம்பயிறு சுண்டல் நான் பழைய வீடியோவில் போட்டிருப்பேன், ஒரு வார வீடியோவில். அந்த பைத்தம்பயிற்றினுடைய விதைகள் தான். சக்கரவள்ளி கிழங்கு, பப்பாளி பழம், சேலடு கொஞ்சம், ஏலக்கி வாழைப்பழம் என்னுடைய தோட்டத்திலிருந்து, நம்ம சூப்பு, வெஜிடபிள் சூப்பு. இவை அனைத்தும் காலை உணவு. உண்டு மகிழுங்கள். நல்ல சிறப்பாக உள்ளது. கொஞ்சம் ஸ்வீட்டு. வாழ்க வளமுடன், நலம் பெற வாழ வாழ்த்துகிறேன். வாழ்க வளமுடன்.